ஜனவரி மாதத்துல நீங்கள் எதில் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க? எதுக்கு மேலே அதிகமான வாஞ்சையாக இருந்தீங்க? எதுக்கு மேலே அதிகமான விருப்பமாக இருந்தீங்க? யோசிச்சு பாருங்க. அவர் மேலே மட்டும் வாங்கினா சங்கீதக்காரன் சொல்றாரு சோத்திரம். சங்கீதம் 119 சங்கீதம் 40வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 40வது வசனம். அவருடைய கட்டளைகள் மேல வாஞ்சியா இருக்கீங்களா? ஐயோ, அவர் சொல்றாரு, என்னுடைய கட்டளைகள் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இல்லை. அதை நீங்க பாரமா நினைக்க வேணாம். அது உங்களுக்கு எப்படியா இருக்கும்? லகுவாய் இருக்கும், மெதுவாய். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண் தேவ கட்டளையில வாஞ்சை. அதனால இருக்கிற எல்லா சங்கீதத்தோட அந்த சங்கீதத்தை அதை பெரிய சங்கீதமாக மாறி போச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு எப்போ வரும்னா, அவருடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய், அதிக வாஞ்சையாய். இதெல்லாம் பிரியம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதிகமான பிரியம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம் நீண்டதாக இருக்கும், பெருசாக இருக்கும். எல்லா சங்கீதத்தோட 119 சங்கீதத்தோட வசனம் எப்படியா இருக்குது? அதிகமா இருக்குது. தலைப்பா போட்டு எதையோ தலைப்புகள் போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு சங்கீதக்காரன் சொல்றாரு, 84 சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. 84 சங்கீதம். ஆலய பிரகாரங்களில் என் ஆத்மா வாஞ்சியா இருக்குது. நம்முடைய வாஞ்சை எங்க இருக்குது? அல்லேலூயா. ஏதாவது ஒரு லீவு கிடைச்சா, என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படாவது கிடைச்சா, நான் வாஞ்சி எங்க இருக்கோம்? ஆலய பிரகாரத்தை காட்டிலும் அந்நிய பிரகாரங்களிலே வாஞ்சியாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் மகிழ்ச்சியாய் பெருக்கமாக இருக்க வேண்டுமானால் இப்படி இருக்கணும். எல்லாரும் விட பிள்ளைகள் தாவீதுக்கு எவ்வளவு அதிகமான பேர். சாலமோனுக்கு மனைவிகள் தான் அதிகம், ஆனால் தாவீதுக்கு பிள்ளைகள் அதிகம். அந்த பிள்ளைகள ரொம்ப சிறப்பான பிள்ளைகள்லாம் வந்து போனாங்க. அதோடையா அப்சலோம் அப்படிலாம் நிறைய இருக்குது. தாவீது நிறைய பார்த்தீங்கன்னா அவருடைய சில காரியங்கள்லாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆலய பிரகாரத்தின் மேல நமக்கு வாஞ்சை. அந்த சங்கீதக்காரனை போல நமக்கு எப்படி இருக்கணும்? அந்த ஆலய பிரகாரங்கள்ல அவன் வாஞ்சியா இருந்ததுனால்தான் ஆடு மேய்ச்சவனை அரசனை ஆக்கினாரு. வீடே ஒதுக்கி வச்சாங்க, அவனை தேசத்துக்கு ராஜாவை மாத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. தகப்ப குடும்பம் அவனுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கல. எல்லாரும் நன்றி அனுப்புறாங்க. தாவீதோட அப்பா எல்லாரையும் என்ன செய்யறாரு? அரசாங்க வேலைக்கு அனுப்புறாரு. ஆனா இவன் கணேச பையன். ஆனா இவன் என்ன செஞ்சாரு? காட்டுல ஆடு வைக்கிறதுக்கு விட்டாரு. அவன் ஆலய பிரகாரங்கள் மேல வாஞ்சியா இருந்ததுனால அவனை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி, அல்லேலூயா சொல்லுங்க, எழுதத்துக்கு ஏற்றவேங்கிற ஒரு டைட்டிலையும் கொடுத்து அவனை அரசாங்க சிங்காசனத்துல உயர்த்தி உலகம் முழுவதும் தேவனே பிரியப்படுகிற ஒரு மனுஷனாய் மாற்றி விட்டார். யார் ஒருவர் ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கட்டாயம் வச்சிருப்பார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அது மாதிரி ஆலயம், நான் நிறைய ஆலயத்தை கேட்டு நம்ம ஆலயத்தை மட்டும் பல இடங்களில் போய் ஆலயம் கேட்டுக்கிறதுக்கு நான் போல நின்று இங்கே நம்ம விசுவாசிகள்லாம் கூட்டு போய் நின்று கேட்டி கொடுக்கறதுக்கு போயிருக்கிறேன். அப்போ ஆரம்ப நாட்கள். இன்னைக்கு ஒரு சீக்கிரமா ஆண்டவர் அனுமதிக்கிற நேரத்தில் அனுமதிக்கிறவங்க மட்டும் சில வேதத்தில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால்
பரிசுத்த ஆலயத்துக்காக சகோதரித்த அனைத்தையும் தவிர சொல்லுங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சமதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். அந்த தாவீதுக்கு இருந்த வாஞ்ச ஆலய பிரகாரங்கள்ல ஒரு வாஞ்ச, ரெண்டாவது என்னது வாஞ்ச, ஆலயத்தை மகிமையா கெட்டுகிறதுக்கு வாஞ்ச. இவரை கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனா அவர் வாஞ்ச நிற்காது. அல்லேலூயா. நான் ஆலய தேவனை கட்டு சாதாரணமா கட்ட மாட்டேன், பெருசா ஆலயத்தை கட்டுறேன். ஆனா முதல்ல தாவீதுக்கு என்ன வந்துச்சுன்னா, நான் நல்ல கேதுரு மர பலகைகள்ல மச்சு பாப்பாட்ட வீட்டில் நான் குடியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பெட்டி என்ன செய்யுது, பிரச்சனைகளுக்குள்ள இருக்குது. நான் சில பேரை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் ஊழிய செய்கிறாங்க, ஊழிய செஞ்சவங்க தெரியும், ஆனால் உண்மையாக இருந்தாங்க. நான் அவங்கள சந்திச்சிருக்கிறேன், அவங்கள பேசியிருக்கிறேன். எனக்காக அவங்க சில நன்மை, நம்ம விசுவாசிகளுக்கு சில நன்மைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அவர் சபை, ஒரு காலம் வச்சு சபையை நடத்துகிறார். அவர் எம்பிபிஎஸ் டாக்டரு. அவர் ஆராதனை முடிஞ்சதுமே பெட்டில் இருக்கிறவங்களுக்கும் விசுவாசின்னு சொல்லுவாங்க. அவர் பெரிய சீஃப் டாக்டர். ஆனால் அவ்வளோ ஒரு மனுஷன் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஆலயம் எதில் நடக்கும்னா ஒரு கார் செட்டில் நடந்துச்சு, ஒரு சின்ன செட்டில். எனக்கு ரொம்ப கஷ்டம். அவருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ, நல்ல வீடு, வாழை வீடாக இருக்கும். ஆனால் அவர் ஆலயம் நடத்துகிற இடம் அவங்க வீட்டு கார் செட்டில் நைட்டில் நடத்துக்கு ஒரு 10-20 பேர் வருவாங்க. ஆனால் நல்ல சந்தோஷம், உண்மையான மனுஷன் தான். அவருக்கு புரியவே செஞ்சுட்டார். அல்லையா சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் மோசகிட்ட சொல்கிறார், என் ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு மலையில் கூட்டி போய் அவருக்கு மாதிரியை காமிச்சாரா இல்லையா? ஆமாம், அந்த ஆலயத்துக்கு தேவை என்னென்னா தேவைங்கிறத காமிச்சார். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு காமிச்சார். அந்த ஆலய வேலைக்கு நம்ம ஆலயம்னா இன்னைக்குலாம் நம்மளால அப்படி ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமானா முடியவே முடியாது. பொண்ணுலையே அப்படி செய்யணும். உடன்படிக்கை பெட்டினா அது பொருள் தகட்டால மூடிக்கணும். அடிப்பு வேலையில் அப்படியே ஜாயிண்டாக போடணும். அடிப்பு வேலையில் பொன் குத்துவதற்கு இருக்கணும். அது அந்த திரைகள்லாம் என்னென்ன இந்த இதில் தான் திரை போடும். அதோடைய திரையுடைய நீளம் ஆகணும். அதெல்லாம் கொக்கி, பொன் கொக்கி, வெள்ளி கொக்கி, அந்த பலகைகள்லாம் அந்த அந்த ஒரு தடு பலகைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வெள்ளி பாதத்தில் நிற்கணும். அப்படிலாம் நிறைய இருக்குது. பொருள் தூக்க பீடம்லாம் இருக்கணும். இப்போ அவ்வளோ நம்மளால செய்ய முடியுமா? ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆலயத்தை, ஒரு ஆசிரியப்பு கோளாறுல கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு சாதாரணவே எங்கேயாவது போய் உட்காந்துட்டு தோத்திரம் பண்ணணும். அதுக்காக நான் சாதாரணமானவங்களை நான் குறைய சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்க கத்தரை கொடுக்கும் போது வாஞ்சி அவங்களுக்கு கத்தை செய்வாங்க. ஏதாவது இருக்கிறத வச்சு போகணும் அப்படின்னு நினச்சா அந்த கோரை வெட்டி இருக்க வேண்டியது என்ன செய்யலாம், ஷெட்டில் போட்டு ஆராதிக்க வேண்டியதான். ஆனால் கர்த்தருடைய ஆலயம் மேன்மையாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும். யாருக்குள்ள என்ன வருதோ அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் எங்கள் வீடு கட்டும்போது நானும் தான் கேட்டேன், எங்கள் அப்பா தான் தரல. நான் வீட்டில் வேலை பார்க்கும்போது பிஎஃப்ல லோன் போட்டு ஒரு கட்டும் போது அன்றைக்கெல்லாம் சிங்கிள் 1000 மாமாந்தர்கள் 250 ரூபா தான் கொண்டாந்து இறக்கிறதுக்கு 1000 பேர். அப்புறம் சர்ச்சை கட்டும்போது 300 ரூபா ஆச்சு. அதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், செம்மண்ணை குறைச்சி செம்மண்ணில் தான் கட்டினேன். ஆண்டவருடைய ஆலயம் ஹாஸ்பிட்டல் தான் கட்டினேன். ஆண்டவர்கிட்ட செம்மண்ணில் கட்டக்கூடாது, சிமெண்ட்டில் தான் கட்டணும். அவங்க சிமெண்ட்டில் கட்டணும். எங்கள் வீட்டில் அப்படி கட்டினேன், அங்கே அப்படி அதுக்கு அதெல்லாம் கற்று பார்த்தாரு. அல்லேலூயா. அன்றைக்கி உதவி செய்வங்கள்லாம் எல்லாம் யார்ட்டையும் போய் உதவி கேட்க என்ன இல்லை, என் வேலையை ராஜினாமா பண்ணேன். எனக்கு கிடைச்ச அத்தனை பிஎஃப் கிராஜுவிட்டி பணத்தை 1 பைசா கூட என்ன செய்யறேன் நாளைக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நான் ஆலயத்தை கட்டினேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் குறைகள் தான் இருக்குது. கற்றுற உதவி செய்யும் பயப்படலை. எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைங்க எப்படி படிக்க வைப்போம், வேற எங்கே இருந்தாலும் உதவி வருமா, எனக்கு தான் நான் ஊழியத்தை பற்றியே தெரியாது.
பாஸ்டர் என்ன இதுக்கு ஃபெல்லோஷிப் இருக்குது, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பல தொடர்புகள் இருக்குது. இந்த பக்கம் எந்த ஒரு காரியமே செய்யாது, தெரியவே தெரியும். அல்லேலூயா. ஆனால் உள்ள மட்டும் நினைச்சு இந்த தேவனுக்கு ஒரு பெரிய மகிமையான ஆலயத்தை கட்டி அவர் உண்மையான தேவன் அந்த உலகமெல்லாம் சொல்லி அநேகரை அந்த உண்மையான தேவனிடத்தில் நடத்தணுங்கிற அந்த வாஞ்சை என் இருதயத்தை இன்னைக்கு வரைக்கும் நிரப்பி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான் பார்க்குற எதில் பார்க்குறவன், பேசுகிறவன், பஸ்ஸில் போகிறவன் யாராக இருந்தாலும் தான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். முதல்ல சொல்றதுக்கு முன்னால நான் வெட்கப்படவும் மாட்டேன். என்னை எப்படிலாம் சொன்னா எல்லாரும் என்னை அவமானமா நினைப்பாங்களே எல்லாம் நினைக்க மாட்டேன். என்னை எப்படி கர்த்தரை சந்தித்தாருன்னு அப்படியே எல்லாருக்கும் சொல்றேன். அல்லேலூயா. என்னைய சந்தித்த விதம், என்னை ரட்சித்த விதம், அவர் தான் உண்மையான தேவன்கிறத எனக்கு விளங்க வச்சது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நன்மைகளையும் நான் சொல்ல சொல்ல அத்தனை பேர் என்ன செய்வாங்க, ஆசையா கேட்பாங்க, வாஞ்சியா கேட்பாங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த வாஞ்சை, எனக்குள்ள இருந்த வாஞ்சை இந்த வருஷத்துல உங்களுக்கு இருந்துச்சா? உங்க வாஞ்சை எதுல இருந்தது? ஆலயத்தின் மேல, ஆலயங்களை உருவாக்குறதில்ல, ஆலயத்தை பெருசா மேன்மையா பார்க்கறதில்ல. இன்னும் ஒரு அந்த காரியத்தை வேகமாக பார்த்துருவோம். இனிமேல் அவங்களுக்கு வாஞ்சை அது சொல்றாங்க, நான் சேகரிச்சது வச்சது இல்லாமல் எனக்கு அவ்வளோ பொறுக்குது. என்ன பொறுத்தா, எனக்கு சொந்தமான பொண்ணையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு அது கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்கும். தாவீது சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். இன்னைக்கு உலகம் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட அவர் பிரியப்பட்டார். இன்னைக்கு உலகம் முழுவதும் தாவீதை குறித்து மேன்மையான ஒரு சரித்திரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. வேதத்தில் மாத்திரம் வேதம் முழுவதும் அது ஆண்டவர் பெரிய தயை கொண்டு இருப்பாங்க. அந்த தாவீதோட கல்லறை போய் பார்க்கறதுக்கு கர்த்தருக்கு உதவி செய்தார். தாவி சாமு பாசமா அங்கே போகும்போது ஒரு குள்ளா கொடுக்குறாங்க, குள்ளா போட்டுட்டு தான் போடுறாங்க. அந்த தாவீதோடைய கல்லறையை பார்த்தேன். அந்த அப்பதான் அந்த மனுஷன் தாவீது நடந்த இடம், இயேசு நடந்த இடத்தெல்லாம் நம்மளும் நடக்கிறதுக்கு கர்த்தருக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதுக்கு மேல வாஞ்சை வச்சாலும் அதெல்லாம் ஒரு பெரிய எதிர்காலத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் மாற. அன்னைக்கு எல்லாரும் என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளைகளை வச்சிருக்கான், அருமையான உத்தியோகம், வேலையை விட்டுட்டான், அன்னைக்கு சாப்பிட போறான், ரோட்ல பிச்சை தான் எடுப்பாங்க. இன்னைக்கு பிச்சை காலங்களுக்கு கவனப்படுத்துறதுக்கு கர்த்தர் செஞ்சுக்கிறாங்க. ஆரம்ப காலங்கள் அப்படி இருந்துச்சு, இல்லைன்னு சொன்னேன். ஆரம்ப காலங்களில் துணி போட முடியாது, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாது. யார்கிட்டையும் கேட்க, ஆனால் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டு வாங்க, அப்படிலாம் கேட்க மாட்டேன். கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்திருப்பேன். பட்டினியை கடந்த நாட்கள்லாம் கணக்கே கிடையாது. கறி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்படிலாம் இருந்த நாட்கள் உண்டு. அந்த எல்லாத்தையும் அந்த சோதனை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குற பரிசை அது முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் நம்ம கேட்காமல நம்மளுக்கு தேவைகளை கொடுத்து எல்லாத்தையும் மகிமைப்படுத்துவோம். நான் சாதாரணமான ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். என்னையோட பிரபலமோ பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கு, பெரிய அநேக ஆத்மாக்களை வச்சிருக்கிற ஊழியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த கிராமத்தில் நம்ம இந்த இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு தமிழ்நாடுல, இந்தியாவில் பல இடங்கள்ல எனக்கு அறிவு பேரை செஞ்சுட்டாரு, மேன்மைப்படுத்திருக்கிறார். நேற்று விஸ்வநாதன் என்கிட்ட பேசுறாரு. அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஐயா, நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், முடிகிற நேரத்தில் அந்த தட்டி போயிருக்கு, அனட்டி நேரம் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுறேன். என்னையா என்ன காட்சி என்ன நானே ஜெயிச்சுதான் இல்லையா? நான் சொல்கிறேன், ஒரு கோச்சுக்காரன் என்னைய பார்த்தாம திருப்பி என்னையா? ஐயா, ஒரு இந்து ஃப்ரெண்டு சர்ச்செல்லாம் தெரியாது. அவன் சொல்கிறேன், ஏன் அப்படி கஷ்டப்பட்டு போய்கிட்டே இருக்கிற? ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஒரு நிலைமையை சொல்லியா? அவர் பிரியாணியா கோகல்சிதாசன் அவரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அது கூட ஒன்று தெரியல. அவர் உனக்காக ஜெபிச்சா உனக்கு எல்லாமே கிடைச்சிருப்பா. யார் சொன்னானா?
ஒரு இந்து மட்டும் சர்ச்சை பற்றி தெரியாதவன் பாஸ்டர். நிறைய இந்து ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சர்ச்சுக்கு போகாதவங்கலாம் உங்களை தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க, நம்ம சர்ச்சை தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க, பேசுகிறாங்க பாஸ்டர். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலையும் ஆத்மாக்கள் மேலேயும் உங்கள் வாஞ்சை இருந்தால் உங்களை உலகம் அறியும்படியாக கலப்படுத்துவேன். உன்னை கலப்படுத்துவேன் சொன்னாரே இல்லையா சங்கீதத்தில்? உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை என்ன செய்வேன், உன்னை கலப்படுத்துவேன். நமக்கு ஒரு பெரிய பெருமை வேணுங்கிறது அவசியம் இல்லை, அதுக்காக சொல்லலை. ஆனால் சகலராலும் அறியப்பட்டவங்களா இருப்பீங்க, சகலராலும் அறியப்பட்ட குடும்பமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் சகலராலும் அறியப்பட்டவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. என்னுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், எனக்கு குழந்தைகளை கொடுத்தான், அது பேரப்பிள்ளைகளை கொடுத்தான். உமக்காகவே செய்வோம். யாரும் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டோம், உத்தியோகம் போக மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அதை சொல்லுங்க, நம்ம பையன் கீபோர்ட் போடுறதோ, அவங்க பாடுறதோ, பிரசங்கம் பண்ணுறதோ, அது பார்க்கும்போது கத்தையை ஜபத்தை அப்படியே கேட்டிருக்கேன். நான் என்னன்னா என்னை போல நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னா என்னோட ஆசை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை, எனக்குள்ள போட்ட அந்த வாஞ்சையை விருப்பம் நான் இன்னைக்கு உங்க இறுதிக்குள்ள ஆண்டோடைய வார்த்தையை சாட்சியாக போடுறேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சிருக்கலாம், வேதனையை சந்திச்சிருக்கலாம், ஒரு போராட்டங்களுக்குள்ள வாழ்ந்திருக்கலாம், ஒரு முன்னேற்றத்துக்கு போகிற வழி இல்லாம இருக்கலாம், அல்லது நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கத்தனால என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கரைப்பட்ட ஆண்டு குறைப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு குற்ற மனசாட்சியை கூட இருக்கலாம். அதெல்லாம் கத்தருக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த வாஞ்சை, தேவனை பத்தின வாஞ்சை, ஆலயத்தை பத்தின வாஞ்சை, ஆண்டவர் உண்மையான தெய்வம் என்று அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள கண்டிப்பாய் வருவானால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த வருஷத்தோட நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஏதாவது வாஞ்சை உங்க இருதயத்துல வந்துச்சா? உங்களுக்காக வாஞ்சை நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தமா இருப்பீங்க. சிலருக்கு நான் ஆசைப்பட்டேன் கிடைச்சிருச்சு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த தாவீதுக்கு இருந்த அனுபவம் நமக்கு இருந்ததா? அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு இருந்த அனுபவம் இல்லை. அப்படி கொண்டு வாங்க. ரெண்டாவது ஒரு வாசகத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 35:22 வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 35:22 வாசிங்க. அஸ்தகங்கள், காதலிகள், அல்லேலூயா. இவங்களுக்கு யாரு இவங்களுக்கு எப்படி மோசேகிட்ட கர்த்தர் சொன்னாரு, மோசே ஆசீர்வாத கோலத்தை கட்டணும்னு எல்லா பிளானையும் கொடுத்தாரு. தாவீதுக்கும் ஆண்டவர் ஒரு விருப்பத்தை கொடுத்தாரு, அவன் மோசே சேகரிச்சாரு. ஆனா இந்த ஸ்திரீகளுக்கு யார் கொடுத்தா? அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார். அவங்க மனப்பூர்வம் உள்ள ஒரு ஸ்திரீகள். அல்லேலூயா. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் தானே, 35:22 நாளைக்கு வாசிக்கிறேன் பாருங்க. சோத்திரம். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகலகங்கள், காதலிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களை கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு இது தேவைங்கிறது அவங்க அறிந்திருந்தாங்க. அந்த ஸ்திரீகள் தேவை, தங்களுக்கு தேவைங்கிற இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்து தேசத்தில் இருக்கிற போது அவங்க வேலை பார்த்ததுக்கு உண்டான பல நாட்கள் அவங்களுக்கு சம்பளமே கிடையாது, வேதனையோடு இருந்தாங்க. அப்ப ஏற்கனவே சேமிச்சு வச்சதெல்லாம் வச்சவங்க என்ன செய்வாங்க, அந்த நாட்கள்ல காலி பண்ணியிருப்பாங்க, செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எகிப்தை விட்டு போகும்போது பொண்ணு வெளியே கேளுங்க, பொண்ணு உடமைகளை வெள்ளி உடனே கேட்டு வாங்கி உங்கள் ஸ்திரீகளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆலயம் கட்ட அதை என்ன செய்யணும், தேவைப்படுவோம்னு அவர் சொல்லியிருந்தார். அதனாலதான் அதை தரித்திருந்த அவர்கள்
மனப்பூர்வமாக கர்த்தருடைய வெளிச்சம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இது என்னைய போட்டு அலங்கரிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்ததில்ல. இது என் ஆண்டவருடைய மகிமையான ஆலயத்துக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு வெளிப்பாடு பெற்ற அத்தனை ஸ்திரீகளும் மனப்பூர்வமாக தங்களை அலங்கரித்தவர்கள் ஆலயத்தை அலங்கரிப்பதற்காக கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சில காரணத்தினால சபை அந்த சின்ன சேர்த்து இருக்கிற போது நான் அப்படியே அமைதியாக இருப்பேன் வீட்டுக்குள்ள. பல சர்ச்சை போகல, அதனால் நான் சொல்ல விரும்பல, போகலை. டெய்லி அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபீட்பாக் ஸ்டேஷன் ஒரு ஃபிலிப் ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோவில் ஒரு செய்தி வரும், அன்றைக்கி ஒரு கேட்பேன். எனக்கு அப்போ டைஃபாய்டில் ஏதோ ஒரு இதில் இருக்கிறேன், மஞ்சள் கவலை 2 வாரம் எழுத வச்சு ஒரு சின்ன சின்னத்துலேருந்து ஒரு ஊழியை புதுசாக ஊழியர்கள், ஐயா நாங்கள் ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்கே நல்லா ஊழியத்துக்கு கொடுப்பீங்க, நான் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ என்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லை. நான் என் தேவைகள்லாம் இப்போ கொடுக்க மாட்டேன். இப்போ தான் எல்லாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் 200 150 ரூபாய்க்கு மேலே சேலையெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை. பாசமாக +2 படிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவளுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்ததே இல்லை, செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததே இல்லை. என்னைய சொல்றதுக்காக சொல்றேன், என்னுடைய வார்த்தையெல்லாம் கற்றுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் கேட்குறாரு. இன்னொன்று, நான் சாதாரண வேஸ்ட்டு தான் போடுவேன். இன்னும் சொன்னால் உள்ளே போகிற இன்னர் கூட காஸ்ட்லியாக இருக்கும். காலா துறையில் ட்ராயர் தைச்சி போட்டுக்குவோம். யாரும் கற்றுக்கு தான் போவோம். விலை போட்ட ட்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப சீக்கிரம் தான் பண்ணுவேன். அன்னையிலேருந்து அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் ஜனங்கள் விரும்புகிறாங்க, அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு கேட்கும்போது என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தேன், இந்த ஆண்டவர் செய்தியை கேட்குற டிரான்ஸ்லேஷன் தான் இருக்குன்ட்டு அதை பிளக்க பிடிங்க அப்படியே சொல்லிட்டு இதை நீங்கள் கொடுத்து அன்றைக்கெலாம் ரேடியோ விதக்கூடாது வச்சு கொடுங்கன்னு சொன்னோம். அது அடுத்தாப்புல ஒரு வீட்டுக்கு வந்துருச்சு. அன்றைக்கி அதே வருவாங்க, அன்னைக்கு கொடுத்தீங்க போன வருஷம் இந்த வருஷம் கொடுக்க கேட்க பாசத்தை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. நான் அன்றைக்கி ரேடியோ வச்சு கொடுத்து இப்போ யாரும் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இப்போ உங்களுக்கு தெரியாதவரை எங்கள் வீட்டில் ஒரு பொட்டு வெள்ளியும் இல்லை, ஒரு பொட்டு தங்கம் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இல்லைப்பா நீ திருடப்பா, அவன்கிட்ட இருக்கு. அதப்பா நான் திருடன் எங்கே வச்சுருக்கேன், பெட்டிக்குள்ளே பாருங்க. ஒரு மரப்பெட்டிக்குள்ளே அப்போ கொஞ்சம் தான் இருக்கும். மரப்பெட்டிக்குள்ளே பார்த்தேன், என் பாசமாக மரப்பெட்டியை தேடி பாரு, கத்தர் சொல்கிறாரு என்கிட்ட அப்படின்னு. திறந்து பார்த்தா ஒரு பெரிய 2 கருப்பாக ஒரு டம்ளர் இருந்துச்சு. எனக்கே தெரியல, அது வெள்ளி டம்ளர். அதை எடுத்து கையில் கொடுத்தேன். அவர் சொல் என் வெளியுள்ள. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ, எதெல்லாம் மேன்மையா நினைச்சாங்களோ, அதையெல்லாம் அந்த மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ, அந்த தாவீது என் தேவனுக்காக ஆலயத்துக்காக செய்தான். அவன் மேல ஆண்டவர், ஆலயத்தின் மேலே ஆண்டவர் மேல நான் எல்லாரும் அந்த மாதிரி கொடுப்பேன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்லலை, அதுக்காக நான் அதை வலியுறுத்துறதுக்காக இதை சொல்லலை. நான் உங்களை சொல்றது, உங்க வாஞ்சை ஆலயத்தின் மேல் இருக்க வேண்டும், ஆலய பிரகாரங்களின் மேல் இருக்க வேண்டும். இன்னும் நான் நிறைய சொல்றேன், இதுலேயே நேரம் கொடுத்துருவேன். என்னோட தம்பி, எனக்கு அவன் இறந்துட்டான், அவனுக்கு மூளை கலங்கிருச்சு. நாங்கள் தான் பார்க்குறோம், டிப்ரெஷன் பார்ப்போம். மூளை கலங்கிருச்சு, பைத்தியம் மாதிரி ஆகிட்டான். ஆஸ்பத்திரி பொள்ளாட்டி அடிப்பா, எல்லாத்தையும் அடிப்பா வாங்கிக்கிறோம். நான் போயிருக்கிறேன். அப்போ மதுரையில் வடமலையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். அப்போ கரண்ட்டு ஷாக் கொடுப்பாங்க. மூளையில் ஒரு பெட்டி வச்சு எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு உள்ளே வச்சு மூளையில் கரண்ட்டு ஷாக் கொடுப்பாங்க. அப்போ மூளையை கசங்கி அதில் ரத்தம் வெளியில் வரும், மூக்கு வழியாக வாயு வழியாக ரத்தம் வரும். அப்போ யாரையும் பார்க்க விட மாட்டாங்க, காதில் அடைச்சி வச்சுருப்பாங்க. இதே உதயகுமார் கூட ஒரு தடவை அதில் செஞ்சுருக்கலாம், அங்கே வரும்போது கூட அது மாதிரி வட செஞ்சுருக்குது. அன்னைக்கு என்னைக்கு இந்த டாக்டரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ அன்றைக்கி தான் அதை செய்யணும், அன்றைக்கி தான் செய்யணும். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்து முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு மிஸ் பண்ணதே கிடையாது. எத்தனை வியாதி வந்தாலும் எதாவது சர்ச் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இது வரைக்கும் மிஸ் பண்ணவே மாட்டேன்.
அப்படி சொல்றேன் சார் வேணாம் சார். ஏன்னா என் தம்பியை பார்த்து அடிப்போம். இன்னொருத்தருக்கு ஊழல் செய்யற அவங்களெலாம் பார்க்கல. நானும் பாஸ்டாப்பா மட்டும்தான் அவங்க பார்ப்போம். எங்கள் அம்மா இப்போ சரின்னு சொல்லிட்டு வேறு வழியில் உங்களுக்கு கரெக்ட் சாப்பிடணும். கடைசி அதெல்லாம் பாசிங் போட்டு சாப்பிடாம அதெல்லாம் ஆயத்தமாக பண்ணிடுறோம். அப்போ தான் அந்த கரண்ட் ஷாக் கொடுக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு பார்த்தா டாக்டர் இன்னைக்கு கேன்சர் பண்ணிட்டாரு, தீயகமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாருன்னா அப்பா சந்தோஷம்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை போயிடலாம். அவர் வேகமாக புறப்பட்டு வரேன். நான் வேகமாக புறப்பட்டு வரேன். பாஸ்தாவை போன மாதிரி தூக்கி போட்டு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிக்ஷா எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் அவங்க என் தம்பியை பார்க்க அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வாந்தி வயிற்றாக போய் சுய நினைவு இல்லாமல் அந்த ஆஸ்பத்திரியை சேர்த்துக்கலான்னு ரிக்ஷாவில் போட்டு போடுறாங்க. என்னன்னு கேட்டேன். அவர் சித்தி நீங்கள் பார்த்து இல்லைப்பா எங்களுக்கு வேலை போகிறோன்றாங்க. எவ்வளோ நிலைமை நீங்கள் நினைக்கிறீங்களா? உறவுகள்லாம் உதவி செய்கிற நேரத்தில் ஒதுக்கிடுவாங்க. அதேவங்க போராட்டாங்க. அவங்களை பார்த்து நேராக கொண்டு அந்த அலைய மீனாட்சி வச்சு ஆஸ்பத்திரியும் சேர்த்து குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு போகிற ஞாயிற்றுக்கிழமை அதில் துணியாக துடிச்சிக்கிட்டு. எங்கள் அம்மா எங்கேயோ போனவங்க பைக்கில் இருந்து கீழே வந்து கை ஒழிச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க, பேண்டேஜ் போட. அவங்களால ஒரு வேலையை செய்ய முடியாது. என்ன பண்ணணும் துடியாக துடிக்கிறேன். ஆலயத்தில் மேலே இருந்தால் விருப்பம். என் மதுரையில் எங்களுக்கு ஒரு 21 வீடு இருக்குது. அந்த வீட்டில் வாடகை ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டாங்க. என் மனைவியை பார்க்க மாட்டேன். அவர் சொன்னேன், இவன்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாரு சர்ச்சுக்கு போகணும், வயிற்றால் போகுது, இந்த கையை ஆடாமல் பிடிக்கணுன்ட்டாரு டாக்டர். பழிக்குதுன்னு சொன்னாங்க. அசையாமல் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பையன் காலையில் நாங்கள் முடிச்சு பார்த்தோம். சர்ச்சுக்கு போகணும், கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கள் பார்க்க வந்தவங்க அவர்கிட்ட போட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிருக்கேன். சர்ச்சுக்கு போயிருக்கேன் அவ்வளோ அப்படின்ட்டாங்க. நான் அப்படியே விட்டுட்டு வேகமாக என் தம்பியை பார்க்க போகல, இதை பார்க்க எனக்கா என்ன எங்கே இருக்குது ஆலயம் தான். அலே இல்லையா வேற வீட்டுக்கு வந்தா அப்போ பேர் சட்டை போடுவாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை. என் தம்பி என்னோட வளர்த்தி தூக்கி போட்டால் பேண்ட் எங்கே நிற்குது, அப்படியே சுருட்டி விட்டேன். சட்டை போட்டால் சட்டை கீழே தந்தது, அப்படியே மதிச்சு விட்டேன். வேகமாக பாட்டு பாடிட்டு இருக்கிறேங்க. ஓடி போய் தலையில் செய்யலை, அப்படியே ஓட்டு பைத்தியம் மாறி போய் அந்த பாசி என்ன பார்த்துவேன். ஐயா நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்களே செய்து கொடுக்கணும். நானே பப்பு மாதிரி இருக்கிறேன். அன்னைக்கு கத்தருடைய செய்தி கொடுத்து கத்தருடைய செய்தி அதான் சொன்னேன். ஜெபம் முடிச்சோன்னு எல்லாரும் என்கிட்ட வருவாங்க ஜெபத்துக்கு. என் மனைவி இப்படி விட்டு வந்து போயிட்டேன். நான் பெருமையாக சொல்லலை, எனக்குள்ளே வந்து அந்த நான் செய்ததை ஒரு சொன்னேன். நீங்கள் செய்ய முடியும் உங்கள் இறுதியத்தை தூண்டுறதுக்காக சொன்னேன். ஆலயத்தின் மேலே ஆலய பிரகாரங்களில் உங்கள் வாழ்க்கை இருந்தால் உங்கள் வாழ்க்கையை கத்த எதிலிருந்து உங்களை தப்பு வைக்க வேண்டியதை தப்பி வைப்பான். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். உங்களை தரப்படுத்துவான். வேத வசனம் ஒன்று பொய்யில்லை, அது உண்மைகளுக்கு நான் ஒரு சாட்சி தான். அல்லேலூயா. நம்ம தாவீது சாட்சி அது வாயத்தில் இருக்கு, நம்ம பார்க்கல. ஆனால் நீ ஒருவேளை என்னை பார்க்கல, ஆனால் எனக்கு தெரியும் நான் நடந்தது. நான் பள்ளிக்கூடத்தில் உண்மையை சொல்றேன். ஆலய பிரகாரங்களிலே ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சியை வைத்து பாருங்க. வருகிற 2026 உங்க வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக இருக்கும். உங்க அல்லேலூயா. இதுவரைக்கும் கேட்கப்படாத ஜெபம் கேட்கப்படும். அவன் எதிர்த்து கேட்பான், நான் அவனுக்கு என்ன செய்வேன், மருவத்திற்கு கொடுப்பேன். நான் அவன் கூட இருப்பேன். உங்க கூட கத்த இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லி போனாலும் எனக்கு செஞ்சதையே பிரசங்கம் பண்றதுக்கு இந்த மாசம் பார்த்தாது. இந்த மாசத்துல செஞ்சதெல்லாம் நான் சொல்றதுக்கு பார்த்தாது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க?
ஆனால் பைபிள் நல்ல சமாரியன் தான் போட்டுருக்கு. ஆனால் ஒரு புத்தரை போட்டாச்சு. யாரை கேட்டாலும் யார் தான் சொல்லுவாங்க? நல்ல சமாரியன் தான் சொல்லுவாங்க. இந்த நல்ல சமாரிய அதிகமான வார்த்தை, அதிகமான அன்பு யார் மேல வச்சான்? ஒரு பாவியின் மேல. அப்படித்தானே? கவனிக்கிறீங்களா? அதில் சொல்லுங்க. இந்த சமாரியன் வந்து கிறிஸ்தவர் கிடையாது, யூதர்கள் கிடையாது, யெகோவா தேவனை வழிபடுறவங்க கிடையாது. ஆனா பிற்காலத்தில் சமாரியர்களும் தேவனை என்ன செஞ்சாங்க? வழிபடுகளா மாறினாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் யெகோவா தேவனை வழிபடுகிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவங்க எருசலேமில் இருப்பாங்க. எரிகோ வந்து சபிக்கப்பட்ட பூமி. இப்ப அவங்க வேலை சொல்லுது, எருசலேமில் இருந்து ஒருத்தர் எங்க போயிட்டான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்வாங்கி போறோம். தேவனை ஆராய்த்தவன், சமாதான நகரத்தில் இருந்தவன், நல்ல பரிசுத்த கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்கள் இஸ்ரவேலோட அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தவன் அதை விட்டுட்டு எங்க போறான்? எரிகோவுக்கு சலிக்கப்பட்ட இடத்துக்கு போறான். ஆசீர்வாதமான இடத்தை விட்டுட்டு பாவம் இருந்த இடத்துக்கு போறான். போகும்போது அங்க என்ன செய்யறான்? கல்லர் கையில அகப்படுறான், குற்றுயிரை கிடைக்கலாம். அப்படியே வந்த யாரும் அவனுக்கு என்ன செய்யல? லேவியன் ஆசாரியன் எல்லாம் என்ன செய்யல? அவனுக்கு எந்த உதவியும் செய்யல. இறங்கல பார்த்தாங்க, ஆனா பக்கமா என்ன செய்வாங்க? விலகி போயிட்டாங்க. அது சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வர்றான். அவன் யாரு? சமாய். அவன் கழுது எல்லாரும் வசதியான அப்படியே வர்றான். இதை பார்க்குறான். அவன் எங்க போறான், எங்க சந்தைக்கு போறான்னு சொல்லல. இவன் எருசலேம் வந்து எரிகோவுக்கு போறான். இந்த ஆசாரியர்கள் எங்க போயிட்டு இருக்காங்க? எருசலேமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவன் எங்க இருந்து வந்தா எங்க போறாங்கன்னு சொல்ல போனா நான் அந்த இடத்துல சந்திச்சுட்டான். அவனை சந்திச்ச உடனே அவன் மேல ஒரு அன்பு வந்துருச்சு, இறக்கம் வந்துருச்சு. அவன் என்ன செய்யறான்? அவனை இறங்கிக்கிட்டு அவன் வாகனத்தில் அவனை ஏற்றிக்கிட்டு அவன் காயத்துக்கெல்லாம் மருந்து திராட்சம் கொண்டு போய் சத்திர காலைகிட்ட ஆஸ்பத்திரின்னு வச்சுக்கோமே. அந்த நாளில் ஒரு மருத்துவமனை சத்திரத்தை கொண்டு போய் விட்டுட்டு சொல்றான், உன்னை நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன பண்ண வச்சுக்கோங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சாப்பாடு போட வேண்டியதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏதாவது அதிகமாக செலவாயிடுச்சுன்னா அது திரும்பி வருவேன். இந்த அதிகமாக இருக்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எனக்கு ஆளுநர் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவன் அந்த பாவியாக இருக்கிறவன் மேலே அதிக அன்பாக இருக்கிறான். சாதாரண அன்பு இல்லை. இன்னும் அதிகமாக என்ன சொல்ல போனால் தாரேன்னா என்ன அர்த்தம்? அதிகமாக தாரேன்றான். ஆனால் எல்லாருமே இருக்கிறதே மோசமானவங்க, ஆண்டெல்லாம் பார்த்து உங்களை வச்சுட்டாங்க ஆப்புன்றோம். இந்த ஒரு பாசத்தை சொல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆண்டரை விட்டு போனா சரியா கொடுத்தாங்க. போட்ட துணி ஒட்டு துணி கூட இல்லை. உடம்பெல்லாம் காயவில்லாத இடம் எல்லாம் குறை சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க போறாங்க. ஆனா ஏன் மட்டும் அவங்க எண்ணத்துக்காக தண்டிக்க போறாங்க, எதுக்கு அதெல்லாம் பத்தி அவங்க பார்க்கவே இல்லை. அவனுக்கு பாதிதான் இவன் ஏதோ ஒன்று நடந்து முடிச்சவனுக்கு அதெல்லாம் தெரியும். அவனுக்கு உதவிக்கு யாரையும் இல்லை, தனியாக கிடைக்கிறான். ஆனா உதவியற்ற எல்லாராலும் பாவின்னு வெறுத்து ஒதுக்கி விலகி போகும்போது அவனை அதிகமாக அவன் நேசித்து அவனுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு அவன் தயாராக இருக்கான்னா அவன் மேலே வச்ச அதிக அன்பு. இந்த வருஷத்துல பாவியா இருக்கிறவங்களை பார்த்து பரியாசம் பண்ணி குறையா சொல்லி ஒதுக்கிட்டு போனீங்களா, அவங்களே இறக்கப்பட்டு அவனை கொண்டாந்து எப்படியாவது ஆலயத்தில் சேர்த்துருந்துங்கிற எண்ணம் வந்து அதுக்காக எதையாவது செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தோமா? யார் இருந்தீங்க சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? இந்த வருஷம் கணக்கு பார்க்குற வருஷம் இந்த வாரம் ஆலயத்துக்கு மேல வாஞ்ச இவனுக்கு ஆலயமும் தெரியாது, ஒரு ஆராதனையும் தெரியாது. இவன் ஒரு பாவப்பட்ட ஒரு பாவிக்கு மேல இருந்த ஒரு வாஞ்ச. அது இவனுக்காக ஏதாவது செலவு பண்ணியா தந்துட்டு போறேன், அதிகமா ஏதாவது தந்தா அதிகம் வந்துட்டாருன்னா அப்போ அதிகமான ஒரு அன்பு வச்சான். இன்னைக்கு நம்மெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்கள அனுபவிப்போம். நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் வச்சா கூட சொந்த பந்தத்தை போட்டு தனியாக வீட்டில் என்ன செய்வோம்? ஆனால் ஆண்டவருக்கு சொல்லல, அவங்களுக்குலாம் செஞ்சு திருப்பி ஒரு செஞ்சுக்குவோம். அதெல்லாம் ஒரு பதில் செஞ்சிருவாங்க. அதெல்லாம் விட்டு
ஏழை எளிய பிச்சைக்காரன் அது மாதிரி ஆளை கொண்டு அந்த வச்சுட்டு அவன் பதில் செய்ய மாட்டான். ஆனால் பரலோகம் அவனுக்கு பதில் செய்ய மாட்டான். அதே சொல்லுங்க. இந்த பண்டிகை நாட்களை நம்ம கூடுமான வரையிலும் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், பல வசதி உள்ளவர்களோட செலவு பண்ணுகிறத விட பரதேசிகள், ஏழைகள், ஆண்டவரை அறியாதவர்கள் இவர்களோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறது சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். சொல்லுங்க. போன வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ரொம்ப குறையான ஆளு தவறிட்டான், குற்றப்பட்டுட்டான், வேதனைப்பட்டான், பின்வாங்கி போயிட்டான், அடிபட்டு கிடக்கிறான், அவன் மேலே இறக்கப்பட்டு அவனை கொண்டாடி எப்படியாவது விசாரிக்கிற இடத்துல சேர்க்கணும், அவன் காயத்தை கட்டணும். நம்ம காயத்துக்கு மேலே காயத்தை படுத்துறதுக்கு ரெடியாக இருப்போம். அப்படித்தானே? அவனுக்கு ஓடுங்க இங்கிட்டு இருந்து ஒன்றும் ஆயிருக்கு போகிறேன். அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த கோபம், அந்த கண்டிப்பெல்லாம் எப்பயுமே இல்லை. அந்த கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் என்ன உண்டாகணும்? மன துருக்கம் உண்டாகணும். அந்த காயத்தை கட்டுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை பார்க்கணும். அவனை விசாரிக்கிற இடத்துல கொண்டு சேர்க்கிறதுக்கு நம்மளால் பார்க்கணும். நம்ம பார்த்து விலகி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. கடந்த வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த நல்ல சம்பாதிட்ட பாருங்க, அவன் மூலியமா நம்ம பாடத்தை கற்றுக்குவோம். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லக்கூடிய ஒரு நினைச்சிக்கிறோமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிங்க. இவள் செய்த அநேக பாவங்கள் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இப்ப இந்த ஸ்ரீ இவளுக்கு பேர் டைட்டில் என்ன போட்டிருக்கு? பாவியான ஸ்ரீ. அப்படிதானே? சொல்லுங்க. இவளுக்கு பேர் என்னது? பாவியான ஸ்ரீ. இந்த பாவியான ஸ்ரீ பாவத்தை தான் ரொம்ப நேசிப்பான். இவர்கிட்ட அந்த நாட்கள் தான் தவறு பண்ற விபச்சாரம் பண்றவங்க ஆட்களை என்ன செய்யணும், விபச்சாரத்தில் பண்ணவங்க பணம் பாய்க்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்படி இருக்காங்க, அப்படி இருந்தாங்க. அவங்க இப்படி ஆளை சுருட்டி இழுக்கணும்னா என்ன செய்யணும்? எப்படி இருப்பாங்க? இழுக்கிற மாதிரி ஒரு போடுறோம்ல, இந்த டிவியில் காட்டுறாங்க. ஒருத்தர் அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு இருப்பான், சட்டை கிட்ட எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிடும். அதில் ஒரு கம்பியை ஆடிக்கிட்டே அவங்க சிரிப்பாங்க. இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாம் அவங்கள விட்டு போச்சு. நீ போட பெருஃபியூம் மட்டும் அவங்கள விட்டு போ அப்படின்னு போகிறான். ஒருத்தன் இப்படியே போயிட்டே இருக்கோம். டிவியில் காட்டாங்க நியூஸ். அப்படியே போயிட்டே இருப்பான் கோட் போட்டு. நிறைய பொம்பளை அப்படி இழுத்து கொழுந்து அப்படியே பின்னாலே வருவாங்க. இதெல்லாம் போட்டு நம்மளை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ ஒரு பூக்களை வாசம் போச்சுன்னா போராடு என்று யாரும் யார் எனக்கு பார்க்கணுமா இல்லையா? அங்கே செப்பல் நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் முன்னால் அப்படி 2 வரும்போது அப்படி பார்த்தேன். நான் வாசம் சூப்பர். அந்த நாளில் இதெல்லாம் வச்சிருப்போம். அது விலையும் இருந்தது. அவரை கேட்குறேன், எங்கே இது என்ன விலைக்கு வாங்க, எங்கே கலர் டிவியில் சொன்னால் இல்லை எந்த இன்னொரு போய் வாங்க போகிறோம். இதெல்லாம் ஒரு காஸ்ட்லியாக தான் பரவாயில்ல, அதை வையுமா. அது மாதிரி இந்த பாவியான ஸ்திரீ ஆளுகளுக்கு பாவம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைலத்தை வச்சுருந்தான். அதை வச்சு தான் ஆளுகளை போல என்ன செய்வான்? வசியம் பண்ணுறவாங்க. இப்போ அந்த ஊருக்குள்ள இயேசுநாதர் வந்திருக்கிறாரு தெரிஞ்சிருச்சு. அவன் குஷ்டரோகி பிடிச்சவன். அவன் இப்போ ஆண்டவருக்கு சுகம் கொடுத்துட்டாரு. என்ன செய்யறான்? விருந்து வச்சுட்டு இருக்கிறான். அவன் பெரிய பெரிய ஆளுகளை தான் கூப்பிட்டான். இவரை கூப்பிடவே இல்லை. கூப்பிடுறதுனால போட்டுக்கிட்டு போயிட்டான். அடையாதவன் ஊரே வெறுக்கிறவன் போய் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறான்? காலை தண்ணீரில் கழுவி குடியில தொடச்சி கையில் வச்சிருக்கிற பூரா காலில் ஊற்றி எரிஞ்சிட்டான். அப்ப இந்த பாவியான ஸ்திரீ பாவத்தை நேசித்தவர்களுக்கு இயேசுவை அறிந்த உடனே
இவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் ஆண்டோடைய பாதத்துக்கு கொடுத்துட்டார். அதிகமாக இயேசுவை நேசித்தார். நம்ம இவளை போல அவ்வளவு மோசமான பாவி அப்படித்தானே? அவ்வளவு பெரிய பாவி. நம்ம பெரிய விபச்சாரம் பண்ணி ஆளை வார்த்தை ஏமாத்தின அந்த பாவியில் ஆனாலும் நம்ம ஒரு பாவி தான். அப்படிப்பட்ட மோசமான பாவி இல்லை, ஆனாலும் நம்ம எல்லாருமே பாவி தான். ஆனா இந்த பாவியா என்ன நாம, இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை என்ன செஞ்சார்? அதிகமா நேசித்தாரே. இந்த வருஷத்துல பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்த அந்த இயேசுவை நீங்க இதை போல ஒரு அதிகமான நேசத்தை வெளிப்படுத்துற நேரம் இருக்கா? அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தினா, அவர்கிட்ட என்ன காஸ்ட்லியை கொண்டாட என்ன செஞ்சார்? இனி இந்த காஸ்ட்லி எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீ அந்த இயேசுவை அதிக நேசித்ததுக்கு அடையாளமாக அவர்கிட்ட இருந்த விலை மதிக்க முடியாத ஒன்றை என்ன செஞ்சார்? அவருடைய பாத்திரம் வந்து அதை கொடுத்துட்டார். இந்த வருஷம் ஜனவரி இந்த வருஷம் தான் அந்த முடியலையே, ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் இன்னைக்கு 28 ஆச்சு. இதுக்குள்ள நீங்க கர்த்தரை அதிகமா நேசித்ததுக்கு அடையாளமா அவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கீங்களா? கண்ணீரை கொடுத்தீங்களா? உங்க மகிமையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வச்சீங்களா? உங்களுக்கு இருந்த விலையேறப்பட்ட எதையாவது கொண்டாந்து இந்தா அப்படின்னு ஆண்களுடைய பாதத்தில் எல்லாம் இதை கொடுக்காத, வேஸ்ட் பண்றாங்க, இந்த மித்த எவ்வளவுலாம் இவ்வளவு காஸ்ட்லியாக போனோம், இதை கொடுத்து ஏதாவது ஏழைகளுக்கு அவர் சொல்றாரு. ஏழைக்கு கொடுக்கறதுல அவருக்கு வந்து தப்பு சொல்றாரு. ஏழை எப்பயும் இருக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்பதான் இருக்கிறேன். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இயேசுக்கு கொண்டாடுறோம். அதே கன்வென்ஷன் வேற, கிறிஸ்துமஸ் என்ன செய்யறோம்? கர்த்தருக்காக ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, நல்லா பெஸ்டெல்லாம் போடணும்னு போட்டோம். போன வட்டம்லாம் போட்டு அரிசி எல்லாம் மிச்சமாகி 2-3 அண்ணன் கூட லேட் ஆகிறதுனால அவங்க திரும்பி போட்டு மிஷத்தை கொடுக்குறாங்க. யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க, எல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகி போச்சு. அதனால என்ன பாஸ்டர் வேற 2 நாளைக்கு முன்னால அப்படியே பொத்துக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் இப்படி சுயநினைவு இல்லாமல் அப்படியே விழுந்துட்டாங்க. அதனால சரி அவரை பாஸ்டர் இப்படியே வேலை பார்த்தே போட விட்டாங்க, நாளைக்கு என்னைய தான் சொல்லுவாங்கன்ட்டு ஒரு சம்பளத்துக்கு ஆளை வச்சுருவாங்க. வச்சாங்க. இந்த சண்டே கிளாஸ் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதே சொல்லுங்க. ஆமாம், முத்து மனைவி அவங்க 2 இடத்துல பார்க்கணும். உண்மைதான். ஆமாம், முத்து மனைவி 2 இடத்துல பார்க்கணும். எங்கெங்க பார்க்குறீங்க? இந்திரி உலகங்க தான். இந்திரி உலகங்க தான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சண்டே கிளாஸுக்கு 20 பிள்ளைக்கு 30 பிள்ளைக்கு வர்றாங்க. இப்போ 8 இடத்துல நடத்தாரு. அந்த ஐயா 2 இடத்துல நடத்தாரு. பங்காரம் நடத்தாரு, இந்திரி அவரு 2 நடத்துறாரு. இந்திரி இல்லைங்க. அவரை போய் கேட்டு இங்கே எல்லாமே நடக்குது. சோத்திரம். அதே இல்லைங்களா? மொத்தம் 8 இடத்துல நடக்குது. 8 இடத்துல நடக்கிற அந்த கூட்டத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம்? சாக்லேட்டு, பிஸ்கட்டு யாராவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதான் உங்களுக்கு நீ தான் கொடுக்குறியா? ஹோட்டல் இல்லைங்க, மற்ற ஹோட்டலோட மாதம் இந்த 7 இடத்துல நடக்கிற சண்டே கிளாஸுக்கு வர அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆகிற பிஸ்கட் செலவு நான் கொடுக்கல. பாக்ஸாக வாங்கி அவன் கொடுக்குறேன். ஏன்னா எவனுக்கு அதிகம் மன்னித்தாரோ அவர்கள் ஆண்டவர்களை அதிகமாக அனுப்புவார்கள். சொல்றேன். அவனோட ஒரு 6 மாதம் கழிச்சுக்கு என்ன சொல்றாரு? உள்ள 8 பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த தடவை சர்ச்சு நான் அவர்கிட்ட பணம் இல்லை, நான் பெருமைப்படுத்தி சொல்றேன், செலவெல்லாம் இல்லை. டெக்கரேஷனுக்காக மட்டும் 25,000 26,000 செலவு பண்ணிக்கலாம் ஒரு நாள். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் கேக்கு மிச்சரு 10-15,000 ரூபாய்க்கு மேலே நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 மேலே இங்கே கிறிஸ்துவ ஆதரவுக்காக பேசிட்டுருக்கலாம் செலவு பண்ணுறேன். நான் அவனை பெருமைப்படுத்தி சொல்லுறேன். இந்த வசனம் எவ்வளோ சரியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். யாருக்கு அதிகம் மன்னிக்கிறாரோ அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படியா இருப்பாங்க?
அதிக அன்பாக இருப்பார். ஏன்னா கரங்களை தட்டி வருவாங்க. அல்லேலூயா. நீங்க என்னைக்காவது ஆண்டவர் மேல இந்த வருஷத்துல அதிகமா அன்பா இருந்தேங்கிறதுக்கு எதையாவது சொல்ற அளவுக்கு ஏதாவது மட்டும் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா வர வருஷங்கள் நம்ம காட்டுறோம். அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. இந்த 3 நாள் இருக்குது. இந்த 3 தான் இருக்கு. 3 தான் இருக்கிறேன். இப்படி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தா அடுத்த மிச்ச நாளையும் பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வருஷம் நம்மளை ஆராய்ச்சி பார்த்து கணக்கு பார்த்தா நம்முடைய கணக்கு எப்படியா தான் இருக்குது? குறையா தான் இருக்கு. ஆலயத்துக்கு மேல இருந்த வாஞ்சை, ஆலய பிரகாரங்கள் இருக்கிற வாஞ்சை நமக்கு குறைவா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பாவியா இருக்கிற மனுஷனை நேசித்து அவன் காயத்தை கட்டி அவனை விசாரிக்கிற இடத்துல சேர்த்து அவனை எப்படினாச்சும் அவனை பழையபடி இந்த பழைய நிலைமையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தன்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டான். இனிமேல் வேற வீட்டில் போய் வாங்கிட்டு வரணும். அல்லேலூயா. அதை கொண்டு வந்ததெல்லாம் அவனுக்கு சிறப்பாட்டான். அது சொல்லலாம். இன்னும் ஏதாவது தேவைன்னா வீட்டில் இருக்குது, நம்ம என்ன செஞ்சிடறேன். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு ஏதாவது வந்திருக்குதா பாருங்க. வரல. 3வது, ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை அறிந்த உடனே அவங்க வீட்டுல யாரும் கூப்பிடல, இவனே போறான். அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. தண்ணீர்ல கழுவுற, தலைமுடியில தொட்டிக்கிறான். அவர்கிட்ட இருந்த காசுல கொண்டாந்து அவர் பாதத்துல குடிச்சுட்டான். அவன் இயேசுவை மற்றதை காட்டிலும் அதிகமாக நேசித்தான். ஆண்டவருக்கு கொடுத்தது அதிகமானதை கொடுத்தான். தங்கிட்ட இந்த மேன்மையானதை கொடுத்தான். இந்த இப்படி அந்த சோதிச்சு பார்த்தா, இந்த சோதிச்சு பார்க்கறதுல இந்த 2025 நம்ம எப்படியா தான் இருக்கிறோம்? கொஞ்சம் குறைவா தான் காணப்போம். வர வருஷம் ஆண்டவர்கிட்ட ஒரு கருங்களை போடுவோமா, கரு சோப்பனை பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சொல்றேன். ஒரு சொப்பனமும் பார்த்து அதெல்லாம் நான் விவரிக்க நேரம் இல்லை. 22ஆம் தேதி நான் சேலம் போவேன். அங்கே எஸ்பி சாருடைய மகன் கல்யாணம். நான் மோகன் சிங் வருவார். சேலத்துக்கு வரும்போது நான் மோகன் சிங்கை பார்த்தேன். அப்போ சொன்னார், நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு வரணும், டேட் கொடுக்கணும்னு கேட்க சொன்னார். கேட்டு கண்டிப்பாக வரேன் பாஸ்டர்னு சொல்லிட்டார். இப்போ எனக்கு ஒரு ஆசை, அந்த 22ஆம் தேதி சேலத்தில் மோகன் சிங்கை பார்க்கும்போது யாருக்கும் விளம்பரம் இல்லாமல் எங்கள் சர்ச்சை ஆராதனைக்கு ஒரு நாட்கள் வாங்க கூப்பிடலான்னு வச்சுருக்கேன். கதை நிச்சயமாக செய்வாங்க. அதை நோட்டீஸ் பண்ணால் தான் நிறைய பேர் வெளியில் இருந்தாலும் வந்துடுவாங்க. வெளியில் இருக்கிற ஆளுக்காக இல்லை, எங்கள் ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்காக, அவங்களுக்காக ஒரு ஆராதனைக்கு நீங்கள் வாங்கன்னு நான் கூப்பிடலான்னு இருக்கேன். அதுக்காக ஜெயிச்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆலயை கட்டுக்கிறது என் மேலே கட்ட முடியாது, ஒரு கோடி என்னால் கொடுத்து சேகரிக்க முடியாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இன்னைக்கு என் பிள்ளைங்க செய்வாங்க அப்படின்னு அமைதியாகிட்டேன். அல்லையா போர்டு பார்க்குறீங்களா? கள்ளக்குறிச்சியில் விசாரிச்சில் ஒரு போர்டு செஞ்சு விட்டா, இந்த பார்த்துக்கிட்டே என்னங்க. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், ஆலயத்துக்கு பொருளும் வெளியெல்லாம் வேணும்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இஸ்ரேல் தலைவர் சொன்னேன், நீங்கள் எகிப்துக்கு போகும்போது கொள்ளை அடிங்க, பொருளும் வெளியெல்லாம். அப்புறம் கொண்டாந்து கொள்ளை அடித்தாங்க, ஆலயத்துக்கு கொடுத்தேன். இப்போ கூட தேவை இருக்குது, நீ ஆண்டவரை ஆலயத்தை கேட்டுன்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றையும் விவரமாக கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆண்டவரை விவரமாக கேட்குறேன்? 500 ரூபா 1000 ரூபாலாம் கொடுத்தா 1 கோடி அவ்வளோ சீக்கிரமா சேராது. அதனால என்கிட்ட இப்படி கேளு. நான் கத்தர் சொன்னதை சொல்றேன், நான் தான் சொல்லலை. 1 லட்சம் ரூபா கொடுக்குற ஆட்களை எனக்கு தாங்க ஆண்டவர். 50,000 கொடுக்கக்கூடியவங்களை எழுப்பிட்டாங்க, 25,000 கொடுக்குற ஆட்களை எழுப்பிட்டாங்கன்னு வகையே சொல்றது. அப்போ அப்படிப்பட்ட ஆளுகளை நான் என்ன செஞ்சேன், எழுப்பித்தாரு அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே இப்போ ஜெபக்க ஆரம்பிச்சு யாராவது திரைப்பட வாசல் தான் ஆண்டவர் சொன்னாலும் ஜெபிக்காங்க. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை நீ முதல்ல இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்றேன். அல்லையா முதல்ல கொடுத்தா சாமி முதல்ல கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே முதல் செய்யணும், எல்லாத்தையும் இருக்கிற கணக்கெல்லாம் பார்க்கல. அதனால் நான் ஒரு 50,000 ஜனவரி மாதம் கொடுத்து யாருக்கும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி குழந்தைங்க செத்துப்பா, ஒரு 50,000 ரெடி பண்ணி அல்லையாட்டை போய் போட்டு அவங்க எல்லாரும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் கொடுத்துடணும்
அப்படின்னு சொல்லி ரகசியமாக பாசம் பண்ண சொன்னேன். அப்போ யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒழிச்சு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, இப்போ நான் முடிப்பட்டேன். 50,000 இல்லை, கர்த்தருக்கு சித்தமான ஜனவரியில் அந்த 1 லட்சம் கொடுக்குற ஒரு ஆளா என்னை கர்த்தர் மாற்றம். ஃப்ரீயாக பேசிட்டே ஆயிடுச்சு. பட் 3 காரியத்தை சொல்கிறேன். இந்த 3 குத்து உங்கள் மனசில் பதிச்சுக்கோங்க. உங்களுடைய அதிகமான வார்த்தை விருப்பம் ஆலயத்திலையும் ஆலய பிரகாரங்களையும் இருக்கட்டும். உங்களுடைய அதிகமான வார்த்தை விருப்பம் காயப்பட்டு கிடக்கிற பால் ஆத்துவம் வாரம் காயப்படுறோம், பின்வாங்க பல தப்பு பண்ணியிருப்பான், நிர்வாகமாக கிடப்பான், அவமானமாக கிடப்பான், அருவறுப்பில் கிடப்பான். பார்த்து பக்கமாக விலகி போயிடாதீங்க. அவன் அதை கொண்டாந்து என்ன செய்ய விசாரிக்கிற இடத்துல ஒரு செய்யுங்க. அவனுக்காக அதிகமாக செலவு கொடுத்தா செலவு பண்ணுங்க. மூன்றாவது, நம்ம தான் பாவம் அதிகமாக இயேசுவை நேசிப்போம். ஆமென். அல்லேலூயா. யார் கூப்பிடுறாங்க நம்ம கனப்படுத்துறாங்க, கனம் பண்ணலாம். நான் வேற யாரும் நினைக்க வேண்டாம் கேட்டான். எனக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கலாம், என்னெல்லாம் யாரும் மனசு அதெல்லாம் யாரும் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கத்திரிக்க வருவேன். அல்லேலூயா. அவன் அதிகமாக நேசிப்பேன், அவன் பாவத்தையே விழுந்து கிடப்பேன். என்கிட்ட இருக்கிற நிறைய பெற்றதை என் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வாங்கிட்டேன். இந்த 2026 அப்படிப்பட்ட ஒரு மேன்மையா, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்கு நம்மளை கண்டு போகும். எல்லாம் கண்டு சோதனை பண்ணுவோமா?